வீட்டில் உன் பொண்டாட்டி உன்னை மதிக்கணும்னு கூட சொல்லலை. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்னா நீங்க இல்லாதப்பையும் உங்க பிரசன்ஸை நினைச்சு ஏங்கணும். இருக்கும் போது எப்படா இதை ஆப்சன்ஸ் ஆகும்னு யோசிக்க கூடாது. நீ பெத்த பிள்ளைய உன் பேச்சை கேட்க மாட்டேங்குது, நீ பெத்த பொண்ணை உன்னை மதிக்க மாட்டேங்குது. வளர்ந்துட்ட அப்புறம் இல்ல, வளரும் போதே. ஆனா யாரோ பெத்த பொண்ணு உனக்காக அவங்க கனவை இழந்துட்டு உன் கனவுக்கு வாழ்றாங்களே, நீ ஃப்ரெண்டா தான் இருக்கணுமாங்க, உயிராவே இருக்க தேவையில்ல. அதனாலதான் இதுக்கு பேரு புருஷ லட்சணம் வச்சானா, இறைவனோட லட்சணமா இது? 60 வயசு ஆனாலும் 70 வயசு ஆனாலும் அவங்க வாழ நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியாம இன்னைக்கு இருக்காங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். வைர நகை வச்சிருக்கலாம், ஏன் அமெரிக்காலே பெரிய அப்படியே 10 ஏக்கர்ல வீடு வச்சிருக்கலாம். இருந்தாலும் அது மனசளவுல குழந்தை தான். ஏன் நீங்க பெற்றது பிறந்த குழந்தை, நீங்களாம் வளர்ந்த குழந்தை, அவ்வளவுதான் உண்மை. இதை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இன்னைக்கு வந்தீங்கன்னா வீட்டுக்கு போன உடனே ஓகே குருஜி, இனிமே எனக்கு என் ஒய்ஃப் தான் எல்லாம் அப்படின்னு நான் சொல்லல. அவங்களுக்குன்னு ஒரு தனி விருப்பம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு தனி அபிப்பிராயம் இருக்கு. அதையாவது மதிக்க கத்துக்கணும்.